இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. முதல்ல திரு துரைக்கரு, நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 5 நாட்களுக்கு முன்பா கூட்டணி ஆட்சி, அமைச்சரவையில் என்னென்ன துறைகளில் பங்குங்கிறத தேர்தல் வெற்றிக்கு பிறகு முடிவெடுக்கலாம் அப்படின்னு அமித்ஷா ஹிந்தியில் சொன்னது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி மட்டும்தான், கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை இது இயல்பா நடந்திருக்குன்னு எடுத்துக்கணுமா, இல்லை வேற ஏதாவது இதில் உள்கணக்குகள் இருக்கக்கூடுமா? இல்லை, முதலாவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வருகை தந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு என்டிஏ கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட அறிவிப்பை வெளியிடுகிறார். ஒரு இந்தியில் பேசினதை தமிழில் மொழி மாற்றம் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லலை. என்டிஏ கூட்டணி கம்மா போடுங்க, ஆட்சி அமைக்கும். கம்மாவை முன்னாடி போட்டுக்கிட்டோம். சரி, ஓகே, அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இதைத்தான் இப்போ அந்த மொழி மாற்றத்தை கொண்டு வந்தவரை என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு உடனே எல்லா ஊடகங்களுமே பல தலைப்புச் செய்திகளே வந்தது, கூட்டணி ஆட்சி என்று. அது தொடர்பாக இல்லை அப்படிங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தாமதமாக சொல்ல வேண்டியது இல்லை. அன்றைக்கு அமித்ஷா போனோன்னே அன்றைக்கி இரவோ அல்லது மறுநாள் காலையில் ஒரு தெளிவான அறிக்கையை கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசி தமிழ்நாட்டில் மீண்டும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்று இந்த தேர்தலை சந்திக்கிறோம் என்கிற விவரங்களை அன்றைக்கே அவர் தெரிவித்திருக்கலாம். இதுக்கு இவ்வளவு நாட்கள் எடுக்க தேவையில்லை நிச்சயமாக. இன்னொன்று, தமிழ்நாட்டில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அமித்ஷா அந்த முடிவுல தான் இருக்கிறாரா, நமக்கு அமைச்சரவை பங்கு வேணாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணாங்கிற நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறாராங்கிறது ஒரு விஷயம் இல்லை. அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்கிறது அப்பவே தெரிஞ்சிருச்சு. டெல்லியில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டு எடப்பாடியில் மக்கள் பிரச்சனைக்கு தான் போனேன், ஏடிஎம்கே ஆபீஸ் பார்க்க தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைத்தாலும் கூட அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலேயே தமிழ்நாட்டில் என்டிஏ தலைமையிலான ஆட்சி அமையும், குடும்ப ஆட்சியை லஞ்ச ஊழலை வீழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை பதிவிட்டுட்டார். அடுத்த நாளே அவர் தொலைக்காட்சியில் ஏதோ விவாதத்தில் அவர் நேர்காணலில் சந்திக்கிற போதும் அதிமுகவோடு தமிழ்நாட்டில் கூட்டணி என்கிற கருத்தை வலியுறுத்தியிருக்கிறாங்க. இதையும் தாண்டி முன்னாள் தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை 2026 என்டிஏ தலைமையில் தான் ஆட்சி, அதனுடைய தோழமை கட்சியாக இன்றும் தொடர்கிற டிடிவி தினகரனும் என்டிஏ தலைமையிலான ஆட்சி தான் 2026 சொன்னாங்க. அவங்க அந்த கருத்துக்களில் உறுதியாக இருக்கிறார்கள். வேற இதை கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் இல்லை. ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி அப்படிங்கிறதான் உறுதியான நிலைப்பாடாக இரண்டு அரசியல் கட்சிகளுமே பண்ணுறாங்க. 1980 ஒரு நிலைப்பாடு வந்தது. இந்திரா காங்கிரஸ், அன்றைய பிரதமர் இந்திரா காந்தியோடு சேர்ந்து 50-50 சீட் ஷேரிங் போட்டு கூட்டணி, ஆமாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணது. அது வரலை. சரி, அன்றைய தினம் நான் என்ன தவறு செய்தேன் ஆட்சியை கலைப்பதற்கு என்று அதிமுக நிறுவன தலைவரும் அன்றைய முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு அவர் இறுதியாக இதுதான் கேட்டார், நான் என்ன தவறு செய்தேன்னு. மக்கள் மீண்டும் அவருக்கு ஆதரவளித்தாங்க. அந்த கூட்டணி கான்செப்டுங்கிறது அங்கே போயிடுச்சு. திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு, அந்த ஆளுமை, அது ஒரு புறம் வெற்றியை தேடி தந்தாலும் கூட திமுக காங்கிரஸ் இடையே உள்ளடி வேலைகள் நடந்து என்ன இவன் தோக்கடிச்சிட்டான், என்ன அவன் தோக்கடிச்சிட்டான்னு காங்கிரஸ் வேட்பாளர்களும் திமுக வேட்பாளர்களும் மாறி மாறி பரஸ்பர குற்றச்சாட்டு சொன்னாங்க. மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணிக்கு ஆட்சிக்கான வாய்ப்பு 2006 வந்தது. அதுவுமே நடக்கல. ஆமா, அப்ப இப்ப நடக்குமா? இப்ப நீங்க சொல்ற புள்ளிக்கே நான் வரேனே. இப்ப அமித்ஷா அமைச்சரவையில் பங்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க, அந்த விருப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. இது ரெண்டுமே எதிரெதிர் திசையில் இருக்குது. இப்போ தான் ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகிருக்கு, வலுவான திமுக கூட்டணியை வீழ்த்த நாங்கள் தயாராகிட்டோம், இன்னும் நிறைய பேர் இணைய இருக்கிறாங்க அப்படின்னு பேசும்போது இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு 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 பெரிய தடைக்கல்லாக நிற்குதா? இல்லை, என்னன்னா இந்த முறை என்டிஏவில் அந்த என்டிஏ அணியில் இருக்கிற கட்சிகள் நிறையா இருக்கிறதுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூடுதல் இடங்களை பெற்று இவங்க போட்டியிடுறது,
அந்த தனி மெஜாரிட்டி கிடைக்காத அளவில் வர்ற பொழுது ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நிர்பந்தம் அதுலேயும் இருக்கும். அப்போ தேர்தலுக்கு பிறகு அதுதான் வாய்ப்பு இருக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அதுதான் காரணம்னு நான் பார்க்குறேன். இன்னொன்று என்னன்னா, மத்தியில் தனி மெஜாரிட்டியோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தாலும் கூட தங்களோடு கூட்டணிக்கு தேர்தலில் அணி சேர்ந்திருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளுக்கு 2 MP 4 MP உள்ளவங்களுக்கு கூட மந்திரி சபையில் இடம் கொடுத்தாங்க. ஸோ அப்படி ஒரு கான்செப்ட் கூட அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு தேர்தலுக்கு பிறகு இருக்கலாம். அவங்களுடைய எண்ணம் உணர்வு என்பது என்டிஏ தலைமையில் இங்கே ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணி இங்கே ஆட்சி அமைக்குது, கூட்டணியில் இருக்க அதிமுக தலைமையில் அப்படிதான் அவங்களோட நிலைப்பாடு. அது ஆமாம், அந்த நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியுது இது வரைக்கும். சரி, துரைக்கண்ணா சொல்லுங்கள், ஏதோ குறுக்கிட விரும்புனீங்க? அப்போ இல்லை, பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி என்பதை அமித்ஷா சொன்னார். திரு எடப்பாடி அவர்கள் அதில் பண்ணலை. இப்போ அவருடைய அமித்ஷா பேட்டி முடிந்தவுடனே எல்லாத்துலேயுமே ஃப்ளாஷ் நியூஸ் போச்சு, வலைத்தளங்களில் போச்சு. மறுநாள் காலை பத்திரிகையில் தலைப்புச் செய்தி தமிழ்நாட்டில் கூட்டணி தலைப்புச் செய்தி தான் போகுது. அன்றைய தினம், நீங்கள் முதல் நாள் அமித்ஷா இருக்கிற போது பேச வேண்டாம், அன்றைய தினம் பத்திரிகையாளரை அழைத்தோ அல்லது ஒரு அறிக்கையாகவோ தமிழ்நாட்டில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் என்னுடைய தலைமையில் அமையும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தா ஒன்றுமே இல்லை. 5 நாட்கள் இடைவெளி. இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஒரு மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்போடு இருந்தது. எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சியினாலும் இவங்களை தேடி வந்து தான் கூட்டணி தொடர்பாக பேசுவாங்க. இன்றைக்கு ஒரு பலகீனமான நிலையில் இருப்பதை உணர்ந்து தான் இங்கேருந்து டெல்லிக்கு கூப்பிட்டு போய் அங்கே பேசிட்டு அவர் நான் மக்கள் பிரச்சனை தான் பேசினேன், எதுவும் பேசலன்னு அடுத்த 1 மணி நேரத்தில் அமித்ஷா விடுறார், நாங்கள் வந்து கூட்டணி தொடர்பாக தான் பேசணும்னு. அடுத்த நாளே ஒரு செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்கிறார் கூட்டணி தொடர்பாக தான் பேசணும்னு. 4 நாளில் மறுபடியும் எடப்பாடி எதுவும் மாறி விடுறாரா என்னமோன்னு நேராக இங்கே வந்துடுறார். நம்ம ஒரு விஷயத்தை, நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்திரிக்காய் முத்துனா கடைத்தெருவுக்கு வந்து ஆகணும்னு. கடைத்தெருவுக்கு வரல, ஸ்டார் ஹோட்டலுக்கே வந்துருச்சு. அங்கே வந்து அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார். இவர் மறைத்த விஷயங்களை அமித்ஷா வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இந்த கான்ட்ரவர்சி வருதுல்ல, கூட்டணி ஆட்சி என்ற இந்த கான்ட்ரவர்சிக்கு நான் சொன்ன மாதிரி அந்த இரவோ மறுநாளோ ஒரு அறிக்கை உடனடியாக கொடுத்திருந்தா அந்த பிரச்சனையே இல்லை. அது அப்படிதான் கொடுக்கணுங்கிற நிர்பந்தத்தை எடப்பாடியை நோக்கி உருவாக்குறோமா? இல்லை, இப்போ 4-5 நாட்களுக்கு பிறகு இல்லைங்க, நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பலவீனமா இருக்கிறாரு, அவரை வர வச்சு பேசுறாங்க, அவர் எப்படிலாம் சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வேறு விதமா என்ன பார்க்குறாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்திருக்கிறாரு, அண்ணாமலையை மாற்றினா தான் நான் அங்கே வருவேன் அப்படின்னு அவர் நிர்பந்தம் விதித்து அந்த ஒரு 5-6 மணி நேரம் அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் மாறினதுலேருந்து என்னென்ன காட்சிகள் நடந்தது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம பார்த்தோம். அங்கேருந்து மறுபடியும் பாஜக தலைமை அலுவலகத்துக்கு வந்து நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக மறுநாள் அறிவிக்கப்படும்னு சொல்லப்பட்டு மறுபடியும் இந்த ஹோட்டலுக்கு வந்து திருப்பி எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த இடத்துல கூட்டணிங்கிறது அறிவிக்கப்படுது. அப்போ மாற்றத்தை நிகழ்த்தி விட்டு அந்த கூட்டணியை உறுதி செய்ய வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதுவே அவருடைய ஆளுமையை காட்டுதுங்கிறாங்க. இன்னைக்கு அவர் விவாதிக்காம தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, யார் சொன்னா கூட்டணி மட்டும்தான் அப்படின்னு அவரும் ரொம்ப ஸ்டபானாக பேசுகிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னமும் ஒரு ஸ்ட்ராங் நெகோஷியேட்டராக தான் இருக்கிறாரு. ஆனால் அவரை பலவீனமான தலைவராக காட்டுவதற்கு எல்லா முயற்சியும் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய கருத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா இல்லையா? இல்லை, திரு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து டெல்லியில் போய் உட்காந்து அண்ணாமலையை மாற்றினாதான் நான் அந்த கூட்டணியில் சேருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு அந்த கண்டிஷனை சென்னையிலேயும் வந்து நிறைவேற்றுறதுக்கு பிறகு தான் மேடைக்கு வந்தார் அப்படிங்கிற இந்த துணி இருக்குல்ல, இது நான் தான் தொடக்கத்தில் சொன்னேன். ஒரு வலிமை மிக்க கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிறது. நீங்கள் டெல்லிக்கு போய் டெல்லியில் உட்காந்து இந்த விஷயங்களை பரிமாறிட்டு இங்கே வந்து அவர் சொல்லலை, தமிழகத்திற்கு தலைமை வகிக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வலுவான கூட்டணி உருவாகி இருக்கிறது, என்டிஏ தலைமையிலான அந்த என்டிஏ அணியில் நாங்களும் இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம், அதிமுக தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்பதை அப்போது அவர் அறிவிக்கவில்லை. இப்போ அண்ணாமலையை மாற்றிய விஷயத்தில் இவர் வந்து பிடிவாதமாக இருந்து அது வெற்றிகரமாக செய்தாரா இல்லையா என்பது அவங்க உட்கட்சி விவகாரம், அவங்க என்ன பண்ணாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்திருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஏன்னா 3 முறை மத்திய ஆட்சி கட்சியாக தொடர்ந்து இருக்கிற கட்சி, ஒரு 14 மாநிலங்களில் ஆட்சி கட்சி,
ஒரு மாநிலத்தில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் நிர்பந்தத்தினால் தன்னுடைய கட்சியினுடைய மாநில தலைவரை மாற்றிவிட்டார்கள் என்பது அதனுடைய அடையாளமே தொலைஞ்சு போயிடுச்சுன்னு தான் அர்த்தம். அடையாளத்தை தொலைக்க பாஜக விரும்பாது அப்படின்னு அப்படிதான் நான் பார்க்குறேன். எந்த மாநிலத்திலையும் 3 ஆண்டுக்கு பிறகு எந்த தலைவருக்குமே இல்லை. அந்த அடிப்படையிலும் இப்போ இருக்கிற பிரச்சனைகளில் கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய ஃபோர்ஸாக பாஜகவும் அதிமுகவும் இருக்கு. தென்மண்டலங்களில் இருக்கிற அந்த முக்குளத்தூர் அவர்களுடைய வாக்குகளை ஈர்ப்பதற்காக அந்த சமுதாயத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரனை கொண்டு வரணும் அப்படிங்கிற பார்வையும் பாஜக. அவ்வளவுதான், வேற இந்த மாற்றத்துக்கு வேற எந்த காரணமும் இல்லைன்னு நினைக்கிறீங்க? பெரிய அளவில் நிர்பந்தத்திற்கு பாஜக பணிந்திருக்காது என்று நான் நம்புகிறேன்.